ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள். எனவே அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விரைவில் ஒன்றிய அளவில், பேரூர் பகுதி அளவில் நியமிக்கப்பட வேண்டிய நிர்வாகிகள்லாம் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள். அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே பேசிய பல பேர் தீர்மானமெல்லாம் நிறைவேற்றினீங்க. முதலமைச்சருக்கு துணையாக நான் வர வேண்டும் என்ற இந்த தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்டது. பத்திரிகைகளில் வருகின்ற நான் பேசி முடிக்கல. பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள், வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சுருவோம், துண்டு போட்டு வச்சுருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு, அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு. அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பலமுறை என்னை வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன், ஆமாம், எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புன்னா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான். எனவே எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறந்துவிட மாட்டேன். நம்ம இருக்க வேண்டிய பணிகள் ஏராளம். எப்படி தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக உழைத்தோமோ, எப்படி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வெற்றிக்காக உழைத்தோமோ, அதே போல் வருகின்ற மிக மிக முக்கியமான தேர்தல் 2026 தேர்தல். நம்முடைய கழகத்துடைய அரசினுடைய தலைவருடைய சாதனைகளை, திட்டங்களை எல்லாம், குறிப்பாக பெண்கள், இந்த முறை தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தோம். எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை தாய்மார்கள், பெண்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய தலைவருடைய விடியல் பயணம் திட்டம், அந்த கட்டணமில்லா பேருந்து திட்டம், அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த 2 திட்டமும் பெண்களிடத்தில் நம்முடைய கழகத்திற்கும் அரசிற்கும் தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது. எனவே இதையெல்லாம், அதே போல் புதுமை பெண் திட்டம், இப்போ அந்த திட்டத்தை, அதாவது அரசு பள்ளியில் படித்து அரசு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு வருடமும் 2.5 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றுக்கிறாங்க. இதனால் மாணவிகள் வந்து கல்லூரியில் சேர்ற அந்த சதவீதமே உயர்ந்திருக்கு. இப்போ தலைவர் வந்து அந்த திட்டத்தை ஆண்கள் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து விரிவுபடுத்துகிறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு. இதையெல்லாம் நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள், நம்முடைய கழக அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள்லாம் உள்வாங்கி நீங்கள் அதை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து 2026 என்ன நடந்தாலும் சரி, என்னென்ன கூட்டணி வந்தாலும் சரி, ஜெயிக்கப் போவது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். மீண்டும் தமிழ்நாட்டை ஆளப்போவது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான்.